ஸ்நாக்னாலே எப்பவும் அன்ஹெல்தியாக தான் சாப்பிடணுமா? ஹெல்தியாக கூட சாப்பிடலாமே. ஹெல்தி ஸ்நாக்ஸ் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்பைஸ் அண்ட் கரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் டெய்லி ஒரு ஹெல்தி ஸ்நாக் ரெசிபி உங்களை தேடி வரும். இன்னைக்கு ஹெல்தி ஸ்நாக் சீரீஸில் 90s கிட்ஸ் ஃபேவரைட் கடலை மிட்டாய் தான். வீட்லேயே ஈஸியாக பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேயில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு கப் வேர்க்கடலை சேர்த்து லோ ஃப்ளேமில் 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வறுத்து வேர்க்கடலை சேர்க்குறீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு ஆனதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி லைட்டாக ஆறுனதும் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு கப் வெல்லம் 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சி வந்ததும் இதை இன்னொரு பேனில் வடிகட்டி சேர்த்து கைவிடாமல் கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வந்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்து பாருங்க. தண்ணியில் கரையாமல் ஷேப் அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி மொறுன்னு உடைக்க வரணும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து எல்லாம் சேர்ந்து கலந்து வந்ததும் நம்ம கிரீஸ் பண்ணி வச்சிருக்க ட்ரேல இதை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லாட்டி கரண்டியில் பின்னாடி நெய் தேய்ச்சிட்டு இதை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணுங்க. 2 நிமிஷம் கழிச்சு சூடாக இருக்கும் போதே கத்தி வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இது ஒரு 1/2 மணி நேரம் ஆறட்டும். 1/2 மணி நேரம் கழிச்சு டிமோல்ட் பண்ணால் நல்லா மொறுன்னு சூப்பர் கிறிஸ்பியாக கடலை மிட்டாய் வீட்லேயே ரெடி. உங்கள் சைல்ட்ஹுட் ஃபேவரட் ஸ்நாக் என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.